சார் பாலிடிக்ஸ்னால் முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும். காலேஜ் படிக்கும் போதே இந்த எலெக்ஷன் கேன்வாசிங் லீடர்ஷிப் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஸ்டேட்டு சென்ட்ரல் எலெக்ஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியாக சிந்திக்க விட்டால் தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்லை ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்ணுறதுக்குமான பக்குவம் அவங்களுக்கு வரும். இன்னொருத்தர் சார் கண்ட இடத்துல போஸ்ட் விட்டுவானுங்க, எல்லா செவத்துல எழுதுவானுங்க, அப்புறம் ஏன் செவரு உன் செவரு அடிச்சுப்பானுங்க. ஏன் இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க பண்ணுறது இல்லையா? உட்காருங்க சார். இதெல்லாம் பொது தேர்தல்லாம் நடக்கும்போது வர பிரச்சனைகள் தானே. அதுக்காக நாட்டில் எலெக்ஷனே வேணான்னு முடிவு எடுத்துட முடியுமா என்ன? நம்ம ஊரில் இன்னும் போஸ்டர் பேனர் கலாச்சாரம் இருக்க தான் செய்யுது. பசங்களுக்கு எங்கே ஓட்டணும் ஓட்டக்கூடாது, பேனர் எங்கே வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு தெரியணும்னா இங்கே எலெக்ஷன் நடக்கணும். அப்போ தான் வெளியில் போய் கரெக்டாக இருப்பான். இந்த குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும்னா பாலிடிக்ஸ்னால் என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். சரி, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வெட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்கன்னா, காலேஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சார் அப்படிலாம் எதுவும் நடக்காது சார். மீறி நடந்தா காலேஜ் விட்டு போயிருவீங்களா? ரிசைன் பண்ணிடுவீங்களோ என்ன? நடந்தால் பார்ப்போம்.